Hey Cristiano, somewhere in India there is a place called கள்ளக்குறிச்சி. அவங்க அவார்ட் செரிமோனிக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க. போலாமா? எவனாவது ஏதாவது அனுப்புவான். அது எல்லாத்தையுமா நம்ம போ முடியும்? தூக்கி போடு மேன். அவங்க உனக்கு தான்ப்பா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவார்டுன்னு சொல்லி நெறைய குடுத்துருக்காங்க. அப்படியா? அப்ப ஜெட்ட ஆன் பண்ணு. நேரா நம்ம கள்ளக்குறிச்சிக்கு போறோம். என்ன வரேன்னு சொல்லிட்டாரு? பாத்தி, அவரு வரேன்னு சொன்னா செரிமோனியை கிராண்டா பண்ணீங்க. செலவாகுமே ப்ரோ. அட மடையா, சிஆர்7 இங்க வந்தாருன்னா நமக்கு ஸ்பான்சர்ஸ் பிச்சுக்குண்டா. நீ ஒண்ணு பண்ணு, அந்த ஆள் இங்க வந்துட்டு அவார்ட்ல ஒரு பேர் மட்டும் அவன் பேர்ல இருந்ததுன்னா கோச்சிக்கிட்டு போனாலும் போயிடுவான். இருக்கிற எல்லா அவார்டு, பெஸ்ட் ஃபீமேல் அவார்டு, கோல் கீப்பர் அவார்டு எல்லாத்துலயும் அவன் பேரே எழுதி வை. அப்பதான் வருவான். வெல்கம் 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 கிறிஸ்டியானோ ரொனால்டோ த கோட் அவர்களே. நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்கூட பார்க்கலங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவார்டை கூட எனக்கு 1000 வேலை இருக்கு. 1000 வேலையா? அதான் மேன், 1000 கோல் அடிக்கணும், அந்த வேலை தான் குடு. ஒரு 5 நிமிஷம் சார், அங்க உட்காருங்க, வந்துட்டேன். And the award for the best, the greatest of all time in the universe of this galaxy of the world award is going to... Oh, this is a surprise. Cristiano Ronaldo. In my opinion, this award is the world's most reliable award. மற்ற அவார்ட்ஸ் எல்லாம் rigged. I am very happy to get this புள்ளப்பூச்சி அவார்ட். சார் கள்ளக்குறிச்சி சார். கையில் அடிச்சு அவார்டு. சார் கள்ளக்குறிச்சி சார். கள்ளக்குறிச்சி அவார்ட். ரொனால்டோ அண்ணா ப்ளீஸ் ஸ்டேஜ்லேயே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபாலோவிங் அவார்ட்ஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அது என்னன்னா, பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் பிளே மேக்கர், பெஸ்ட் டிஃபெண்டர், பெஸ்ட் கோல் கீப்பர், பெஸ்ட் ஃபீமேல், பெஸ்ட் எமர்ஜிங் டேலண்ட், பெஸ்ட் யூடியூபர் அவார்ட், பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட், ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் இன் த சப்போர்ட்டிங் ரோல், பெஸ்ட் ஆக்டர் இன் த மோஸ்ட் சான்ஸ் கிரியேட்டிங் ரோல். One eternity later. All these award goes to Cristiano Ronaldo. Okay. Yeah. I'm the best. The greatest of all time. Yeah. Now, the next award is World's Best Son Award. And it goes to Cristiano Ronaldo. Please, just don't allow me to sit here. Junior. Hey, I'm the best. Hey, what? This award is rigged. நான் எங்க அப்பா போரா இருக்கிறப்ப விளையாண்டேன். நான் நல்லா சொன்னா இவங்க அப்பா வந்துட்டு வசதியா இருக்கிறான். அவனுக்கு விளையாடுறத இவன் நல்லா சொன்னான். எனக்கு தான் வந்து பெஸ்ட் சன் அவார்டு கொடுத்துருக்கணும். இது ரிக்டு. நான் கிளம்புறேன். ஐயோ சார், என்னடா அவன் பையனுக்கு கொடுத்ததே கத்துறான். அப்பவே மாத்தணுடா சார். எங்க லீக்ல நீங்க ஆடுறதுக்காக நாங்க ஆஃபர்லாம் வேற பண்ணோம் சார். ஏஜென்ட் சார் சொல்லுங்க சார். ஹே ரொனால்டோ, இவங்க லீக் ஆடுறதுக்கு நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. மேட்சுக்கு 3 பெனால்ட்டி தராங்களாம். அதே நேரத்தில் 12th மேனா இருந்து நேராக பெனால்ட்டி அடிச்சு திருப்பி போய் சும்மா உட்காந்துக்கலாம். நல்ல டீலாக தானே தெரியுது. அப்படியா சொல்ற? சரி, சவுதியில் மூச்சு வாங்கிடுச்சுன்னா இங்கே வந்து விளாண்டுலாம் போடுறீங்க. சரி, அப்போ இந்த லீகை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதுவும் கரெக்டு தான். இந்த லீக், அதாவது இந்த கையில் கூதி லீக், கள்ளக்குறிச்சி சார். இந்த கள்ளக்குறிச்சி ஃபுட்பால் லீக் தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபுட்பால் லீக். ஃப்ரெஞ்சு லீக்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட்பால் ஃபீல்டில் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு ஃபீல்டே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபுட்பால் பற்றி கவலையே இல்லை. ஐபிஎல் இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு லீக்ல நீங்கள் விளையாண்டு பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இந்த லீக் தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஃபுட்பால் ஃப்ரெஞ்சு லீகை விட இந்த லீக் கஷ்டம். ஸோ இந்த காயில குதிச்சி லீக், கள்ளக்குறிச்சி சார், இஸ் பெட்டர் தென் ஃப்ரெஞ்ச் லீக். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இவனே ஒரு அவார்டை கிரியேட் பண்ணி இவனுக்கே கொடுத்துருக்கான். என்ன ஜென்மமா. இங்க வாயன். இன்டர் மியாமி பிளேயிங் இன் கிளப் வேர்ல்டு கப் வித்தவுட் வின்னிங் MLS. இது எப்படி வந்துச்சு? அதான் ஒரு கப்பு ஜெயிச்சோம்ல. என்ன கப்பு? ஏதோ ஒரு கப்பு ஜெயிச்சோம், அதான் கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியே. இப்பதானடா அந்த ஃபார்மேட்டே வந்திருக்கு. இனிமே தான்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவனாவது அவனை மட்டுமே தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். நீ உனக்காக சுத்தி இருக்கிற எல்லாரையும் இல்லை ஏமாத்துற. ரெண்டுமே டுபாகூர் தான். எது நம்பர் 1 டுபாகூர் தான் பேச்சு. நீங்க தான் அந்த நம்பர் 2 டுபாகூர்னு நான் சொல்றேன். நீங்க தான்
என்னடா வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ. ஹே, திஸ் இஸ் ரூபன் அமோரிம். கள்ளக்குறிச்சி லீக் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எங்ககிட்ட ஒரு பிளேயர் இருக்கான், வாங்கிக்கிறீங்களா? மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட். ஃபுட்பால் ஆடுறானோ இல்லையோ, சின்ன பசங்களுக்கு சாப்பாடு போடுவான், 4 பேருக்கு நல்லது செஞ்சா எல்லாமே நல்லது தானே. வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் 50 மில்லியன் ஒன்லி. இல்லை சார், இந்த ஊருக்குன்னு ஒரு ராசி இருக்குது. செலிப்ரிட்டி இப்படி தான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க, பின்னால் சிஎம் போஸ்ட்டே கேட்பாங்க. அதனால் அவன் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட தள்ள பாருங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை வச்ச ஒரு ஸ்கிட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இதை பகிர்ந்துக்கங்க. அப்போ தான் எங்களுக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.